ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் தேவ ஜனத்தை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒருவருக்கொருவர் கரம் கொடுத்து வாழ்த்தலாமே. God bless you. Hallelujah. God bless you. Praise the Lord. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. Praise the Lord. Hallelujah. இன்று நம் நடுவிலே கர்த்தருடைய தாசனாகிய பாஸ்டர் பி மேத்யூ நம் நடுவில் உண்டு. Hallelujah. Spirit. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. தெய்வீக கூடாரமே என் இயேசுவின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தே தவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தே தேவிட்டாத பாக்கியமே. மகிமை மகிமை மாட்சிமை பாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை பாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை பாராயன் நேசருக்கே. மகிமை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். பாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை பாராயன். எல்லாரும் வலது கையை மட்டும் உயர்த்தி சொல்லலாமே. ஆமென். மகிமை மகிமை மாட்சிமை பாராயன். கல்வாரி திருப்பீடமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை பாராயன் நேசருக்கே. மகிமை இயேசுவே பாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை ஹல்லேலூயா. பாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை ஓ ரபௌ ஷதல ரபௌ கமான. மகிமை மகிமை மாட்சிமை பாராயன் நேசருக்கே. மகிமை மகிமை இயேசுவே பாராயன் நேசருக்கே. அன்பு பிதாவே, ஆமென். உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் இடைபடுகிற நல்ல கர்த்தர், உம்முடைய ராஜ்யத்திற்கென்று எங்களை உருவாக்க எங்களை இந்த இடத்தில் நீர் கூட்டி சேர்த்தபடியால் உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வார்த்தைகள் உம்முடையவைகள் ஆண்டவரே, பேசுகிறவர் நீர். நாங்கள் எல்லாரும் வார்த்தையிலே பலனடையும்படி
உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை உயிர்ப்பியும் அப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின் வழியிலே நடக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். மகிமை உமக்கு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Okay, அந்த 105ஆம் வசனத்தை படிக்கலாமே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையாளத்தில் வந்து படிக்காலோ, നിന്റെ വചനം എൻ്റെ കാലിന് ദീപവും എൻ കാലുക്ക് എൻ്റെ പാതയ്ക്ക് പ്രകാശവുമാകുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. இல்ல ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல எம்எஸ்ஜி டிரான்ஸ்லேஷன் சொல்ற பைபிள்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக அந்த டிரான்ஸ்லேஷன் எனக்கு அந்த வசனத்தை டீல் பண்ண வச்சது. பிரைஸ் தி லார்ட். அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. By your words I can see where I am going. இந்த வார்த்தைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க எம்எஸ்ஜி டிரான்ஸ்லேஷன். By your words I can see where I am going. Hallelujah. They throw a beam of light on my dark path. Hallelujah. Praise the Lord. உம்முடைய வசனம் என்னுடைய இருள் நிறைந்த பாதையிலே, ஹல்லேலூயா, 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 அது எதை அனுப்புதா? பிரைஸ் தி லார்ட். லைட் பீம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை அனுப்புதா. அனுப்பிட்டு நான் எங்க போறேன்னு உள்ளது. ஹல்லேலூயா. பை யுவர் வேர்ட்ஸ் ஐ கேன் see. நான் பார்க்கலாம் நான் எங்க போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படின்னா அவருடைய வசனம் அவ்வளவு தெளிவாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் அல்லது தேவனை நாடி வாஞ்சித்து தேவனுடைய வருகைக்கு அல்லது தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அது சரியாய் தெளிவாய் நடத்துகிற வசனம் என்று அந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் படியுங்கள். ஹல்லேலூயா. பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்க. நான் வீணாக ஓடினதும், praise the Lord, hallelujah, hallelujah, நான் வீணாக ஓடினதும் நான் பிரயாசப்பட்டது எல்லாம் எப்படி? வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு. பக்கத்தில் இருக்கிறவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஓட்டம் வீணாக கூடாது. Praise the Lord. இந்த உலகத்துல கொஞ்சம் இன்பம் உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் மகிழ்ச்சி உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம். அதுலயும் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துடைய நம்ம வாழ்ந்து முடிந்து போகத்தக்கதாக எல்லா விதமான ஆயுதங்களையும் சத்துருவாகிய சாத்தான் அவன் ரெடியாக்கி அவன் காத்து கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி வகை தேடிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ சபையும் சபை கூடி வருதலும் எதற்கு என்றால், நல்ல தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும், இந்த நாட்களிலே ஹல்லேலூயா அதிகமான எங்க பாரு வஞ்சகம். Praise the Lord. எந்த திசைக்கு நேராக திரும்பினாலும் வஞ்சகங்கள் நிரம்பி இருக்கிற ஒரு காலத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது கொடுமையான காலம், இது கடைசி காலம். எந்த மனுஷனையும் இழத்தள்ளத்தக்கதான எல்லா விதமான உபதேசங்களையும் சத்துருவானவன் நிரப்பி போட்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால
பாஸ்டர் என்று சொல்றவங்களும் கண்காணி என்கிற பொசிஷன்ல வைக்கப்பட்டிருக்கிறவர்களும் வேதத்திலே கதைகளை பிரசங்கிக்கிறவர்களாய் இனி இருக்கக்கூடாது. இனி வஞ்சகத்தில் ஒருவர் விழுந்து போகாதிருக்கும்படி உபதேசத்தை கொண்டு தேவ சபையை திடமாய் நேர்த்தியாய் நடத்தும்படி அவர்களுக்கு தேவன் இந்த நாட்களிலே கிருபை கொடுப்பாராக. Praise the Lord. Hallelujah. சபை கூடி வர்றது எதுக்கு அப்படின்னா, praise the Lord. Hallelujah. உண்மையிலே உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எல்லா அற்புத அதிசய செயல்களும் நமக்கும் தேவைதான். Hallelujah. ஆசீர்வாதம் நமக்கு தேவையா இல்லையா? தேவை. பக்கத்தில் இருக்கணும், ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அவ்வளவு இவ்வளவு சோர்வா சொல்றீங்க, தேவையில்லாதவங்க சொல்ற மாதிரி இருக்கு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நமக்கு என்னது நிச்சயமாகவே தேவை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் பாருங்க. ஆண்டவரே எனக்கு என்ன ஆசீர்வதிக்கணும், கைகளின் பிரயாசத்தை நன்மைகளை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபம் பண்ணாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? நாங்க ஜெபம் பண்ணாம உங்களை அனுப்புறோமா? இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா பிரார்த்தனைகளிலும் என்ன உண்டு? இந்த பிரார்த்தனை உண்டு. இது ஒரு பார்ட். ஹல்லேலூயா. இதல்ல ஜீவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது நிச்சயமா நமக்கு வேணும். ஆபிரகாமை போல பொன்னும் வெள்ளியும் நிரம்பின சீமானா இங்க சர்ச்சில் உள்ள எல்லாரும் இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையிலே உங்கள்ட்ட யார்கிட்ட இந்த பொண்ணெல்லாம் வாங்கி பறிச்சு கொண்டு நாங்க வரவும் மாட்டோம், நாங்க கேட்கவும் மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லாருக்கும் திரளான பொன்னும் வெள்ளியும் எல்லாம் இருந்தா முதல்ல சந்தோஷப்படுறது யாருதான்? ஐயா நீங்க என்ன? பிரைஸ் தி லார்ட். இவர் மனவாசமா எல்லாத்தையும் வாங்கி வரைக்கும் நிற்கிறார் போல இருக்குன்னு நீங்க பார்க்குற மாதிரி இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நீங்க பக்கத்தில் கைப்பிடிச்சு எவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு தந்தாலும் நான் குசும்பு படவே மாட்டேன். சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எத்தனை கோடி கணக்கில் ஆண்டவர் இருந்தாலும் எனக்கு ஒரு குசும்பும் இல்லை. இன்னும் ஆண்டவரே இவர் ஆசீர்வதிக்கணும் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுங்க. நான் பக்கத்தில் சொல்ல உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் இன்னும் நிறைய உங்களுக்கு ஆண்டவர் தர்றதுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நன்மைகள் எல்லாருக்கும் வேணுங்க, அதுக்கு நம்ம விரோதியே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் சபை கூடி வருதல் அதற்கு அல்ல. பிரைஸ் தி லார்ட். சபையில நான் உங்களை வந்து எல்லா நாளும் அப்படி பிளஸிங் 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 சொன்னா அவங்களை ஏமாத்துறாரு. பிரைஸ் தி லார்ட். உண்மை ஆண்டவர் நிச்சயமாகவே பாத்திரத்தை சரிப்படுத்தி பாத்திரத்தை நிரப்பி அனுப்புகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும் பொழுது சகல நன்மைகளும் நம்மை பின்தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் அவருடைய ஆசீர்வாத நன்மை எல்லாம் நம்ம பின்னாடி வர வேண்டியது. ஹல்லேலூயா. முன்னாடி ரயில் பெட்டிகளை இழுத்துட்டு போகிற ஒரு இன்ஜின் முன்னாடி அதுல தான் என்ன விடுவாங்க? அதுல தான் என்ன விடுவாங்க? டீசல் என்ன டீசல், கரி என்ன கரி, என்ன விடணுமோ எலக்ட்ரிக் அந்த இது பவர் ஸ்டேஷன் பவர் ஸ்டேஷன் எல்லாத்தையும் வைக்கிறது எதுல தான்? முன்ன போயிட்டு இருக்கிற இன்ஜின். ஹல்லேலூயா. அதை ஸ்டார்ட் பண்ணி அது ஓட தொடங்கிச்சுன்னு வச்சுங்க, பின்னாடி இருக்கிற எல்லா கூட்ஸும் எல்லா பொருளும் எல்லா ஆளும் எல்லாம் திரளா அது போற இடம் எல்லாம் இது என்ன பண்ணும்? அவங்க பின்னாடி அதுக்கு பின்னாடி போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ பிரைஸ் தி லார்ட். நீங்க பெட்டியை தான் முன்னாடி கொண்டு போனோம்னா அதை எவ்வளவு தள்ளினாலும் சம்பவம் போகாது. Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாரும் பொதுவே நன்மைகள் மேல் கண்ணை வைத்து பழகக்கூடாது. நாம் கர்த்தர் மேல் கண் வைத்து தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வந்ததென்றால் ஒரு நாளும் உன்னை பஞ்சம் ஆட்கொள்ளாது. Hallelujah. பஞ்சம் உள்ளது வந்தாலும் அது நமக்கு பஞ்சம் இல்லை. காரணம் என்னவென்றால் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது அசைவில்லாத ஒரு ராஜ்யம். Hallelujah. அப்ப இந்த சபை கூடி வருதல் எதற்கு என்றால் நம்மை நித்தியத்திற்கென்று உருவாக்குகிற இடம் இது.
அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சபை நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு என்று உருவாக்குகிற இடம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப நீங்க உங்களை நம்ம எல்லாரும் எதுக்கு உருவாக்குற இடம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நித்திய ராஜ்யம், பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ற இடம், உருவாக்குகிற இடம். Praise the Lord. Hallelujah. அப்ப இங்க கடிந்து கொண்டுதல் இருக்கும். நம்ம விரும்புகிற விதமான உபதேசம் இருக்காது. சில நேரம் கசப்பான உபதேசம் இருக்கும், சில நேரம் சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே Hallelujah நம்மை சரிப்படுத்தும்படி. Praise the Lord. Hallelujah. சிலரெல்லாம் பண்ணுங்க பாருங்க. Praise the Lord. இப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டோம், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா, ஓகே, once you saved always saved ன்னு பிரசங்கம் பண்றாங்க. Hallelujah. சிலர் சொல்றாங்க வராது, நோயே வராதுன்னு சொல்றாங்க. இப்படி எல்லாம் பல ஸ்டைல்ல இந்த நாட்கள்ல ஜனத்தை பூமிக்குரிய நன்மைகளை காண்பித்து 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 வழி நடத்துகிற ஒரு காலகட்டத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இவைகள் கடைசி நாட்களில் சம்பவிக்கும். ஹல்லேலூயா. அநேகர் வந்து என்ன செய்வாங்களா, அநேகரை வஞ்சிப்பார்கள். Praise the Lord. Hallelujah. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஆசீர்வாதம் எல்லாம் சொல்றதெல்லாம் வஞ்சகமா? Praise the Lord. ஆசீர்வாதத்திற்கு ஆதிகாரணர், ஆசீர்வாதத்திற்கு ஊற்றும் உறைவிடமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு ஒருவரே. தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடு, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். Praise the Lord. Hallelujah. அதனாலதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது அழகா எழுதுறாரு, படிங்க 14ஆம் வசனம் திரும்பியும். நான் வீணாக நம்முடைய ஓட்டம் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாதா, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்முடைய ஓட்டம் வீணாகவே கூடாது. வீணான ஓட்டம் ஓடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு ஓடி ஹல்லேலூயா பூமிக்குரிய காரியங்களை மட்டும் நமக்கு முன்பதாக வைத்து பூமிக்குரிய ஓட்டத்தை ஓடினால் அந்த ஓட்டத்துக்கு பேர் என்ன ஓட்டம், வீணான ஓட்டம். Praise the Lord. Hallelujah. இவர பாருங்க, நான் வெள்ளை 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 போட்டிருக்கிறேன் இல்லையா, Praise the Lord. வெள்ளை 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 தானே இருக்கு. Praise the Lord. Total top to bottom white. Praise the Lord. எனக்கு இது உங்களுக்கு காண்றது. இன்னைக்கு டுடே இஸ் ஃப்ரைடே. Praise the Lord. இன்னைக்கு இந்த வெள்ளை வெள்ளை நான் அது போட்டிருக்கிறேன். என்ன நீங்க பார்க்கும்போது என்னன்னு சொல்லணும், pastor. Praise the Lord. Hallelujah. I am a pastor. So நான் உங்களுக்கு காட்டுறேன், I am a pastor. See, I am white and white. So I became a pastor. Hallelujah. ஆனா நீங்க நாளைக்கு என் வாழ்க்கைய பார்க்கும் பொழுது வெள்ளையும் வெள்ளையும் போட்டு நடக்க முடியாது, அது வேற விஷயம். காரணம் நான் வேலை செய்கிற ஆளு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது, இங்க நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கமோ வெளியே ஏன் இஷ்டப்படி ஒரு நடப்பு நடந்த அப்படின்னா நான் என்ன ஓட்டம் ஓடுறேன், வீணான ஓட்டம். Praise the Lord. வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து ஆஞ்சடிச்சு கையடிச்சு பயங்கர ஒரு என்னது ஆராதனையும், முடிந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அந்நிய பாஷையும் சொல்லி ஹல்லேலூயா பயங்கர ஆராதனை. நாங்க யாரு, எங்க போறோம், வெள்ளிக்கிழமை நாங்க எங்க போறோம், பரலோகத்துக்கு. Praise the Lord. Hallelujah. அடுத்த நாள்ல இருந்து நம்ம எங்க போறோம், வீணான ஓட்டம். பிரைஸ் சலனெல்லாம் ஓடுவாங்க, உங்களுக்கு தெரியுமா, வீட்டிலேயே நின்று ஓடுவாங்க. என்ன வாங்கி வச்சுட்டு அந்த மில் த்ரெட் மில்லர் இல்லை, பிரைஸ் ஆமாம், இந்த த்ரெட் எல்லாம் சேர்த்து ஒரு மில்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க உள்ள நின்னுட்டு நின்ன இடத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரயோஜனம் உண்டா, சுகர் குறையும். Praise the Lord. Hallelujah. அதுக்கு வெளியில எல்லாம் ஓடி எடுத்து கொஞ்சம் வேலை செய்தாலே சுகர்லாம் தீரும்.
Praise the Lord. Hallelujah. ஒரு முழுவதும் இருக்காது. Praise the Lord. நின்ன இடத்துல நின்று ஓடி இறைச்சி தண்ணி குடிச்சு வசர்ப்பு தொடச்சி போய் உட்கார்ந்து பயங்கர இறைச்சி எங்கேயாவது ஏதாவது தூரம் போச்சுதா ஆளு? ஒரு தூரமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப ஓட்டம் சுகர் குறைக்க வேண்டி காரணம் சுகர் குறைக்க வேண்டி அதுக்கேற்றபடி சாப்பிட்டு இருந்தா போதுமா இருந்துச்சு. ஒரு சுகரும் ஒன்றும் செஞ்சிருக்காது. கொலஸ்ட்ரால் இது ஒன்றும் ஏறி இருக்காது. ஹல்லேலூயா. திரும்ப எல்லாம் வாரி போட்டு ஆடு சொல்லிட்டு ஹல்லேலூயா. நம்முடைய ஃபுட் ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் கொஞ்சம் சாப்பிடுவோம், மதியானம் கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவோம், நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டு வான்னு வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா சாப்பிட வேண்டிய ஸ்டைல் எப்படி தெரியுமா? மார்னிங் ஃபுல்லா சாப்பிடு, மதியம் கொஞ்சம் கம்மியா சாப்பிடு, சாயங்காலம் சாப்பிடவே சாப்பிடாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா மலையாளி தமிழுக்காரன் நமக்கு எல்லாம் இருக்கும். சாயங்காலம் உத்திரி போல சோறு தின்னிല്ലെങ്കിൽ நமக்கு உறக்கம் வரும். பிரைஸ் தி லார்ட். வரவே வராது. என்ன சாப்பிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு முழு பலாப்பழம் இப்ப யாரும் சாப்பிடுறது இல்லையோ? நான் சாப்பிடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. முழு ചക്ക അങ്ങ് തിന്നിട്ട് പിന്നെ ആള് കാത്തിരിക്കും. ചക്ക തിന്നത് ഒന്നാ, ഒരു മുഴു ചക്കയാ, മുഴുസം തിന്ന് വയറൊക്കെ അങ്ങ് നിറഞ്ഞിരിക്കുക ആവെന്ന് പറഞ്ഞിട്ട്. പ്രൈസ് ദി ലോർഡ്. പിന്നെ ഓൾറെഡി ചോറിട്ടില്ലേ? കാരണം എന്തോ? പ്രൈസ് ദി ലോർഡ്. അല്പം ചോറ് തിന്നെങ്കിൽ തിന്നത് വരെ എനിക്കിതില്ലെന്ന്. പ്രൈസ് ദി ലോർഡ്. സോ ഇതാണ് ഗതികേട്. കാരണം നമ്മ என்ன அப்படின்னா ஹல்லேலூயா மார்னிங் கொஞ்சம் சாப்பிடுவோம். பிரைஸ் தி லார்ட். மார்னிங் சாப்பிடுறதும் இல்லை. ஹல்லேலூயா. மதியானம் கொஞ்சம் கூட சாப்பிடுவோம். நைட்டு நான் ஃபுல்லா ரப்பிட்டு அங்க விட்டோன்னு படுத்துருவோம். அது என்ன, ஒரு சுகரம் வெளியில போகாது, ஒரு கொலஸ்ட்ராலும் போகாது, எல்லாம் உள்ள நின்று மூச்சு மேல இழுக்கும் பழம் கீழே போகும் பழம் இடையில நின்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாப்பிடுறதுல ஒரு சிஸ்டமேட்டிக் வேணும். சாயங்காலம் சாப்பிடாம இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் செய்யாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காலமா ஃபுல்லா சாப்பிடுங்க. பட்டினியோட யாரும் வேலைக்கு போகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மதியானம் கொஞ்சம் அளவோட சாப்பிடுங்க. அப்பதான் வேலை செய்ய முடியும். வேலை செய்யற இடத்துல உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டிய வரும்? கொட்டை போட்டுருக்காரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாயங்காலம் வரும்போது ஒரு கப்பு தண்ணியோட படுத்துட்டாலும் ரொம்ப நல்லது. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கம்மியா வச்சுடுங்க. என்ன சரிதானே நான் சொன்னது? பிரைஸ் தி லார்ட். ஓகே, இருக்கட்டும். ஹல்லேலூயா. சோ நம்ம இங்க வருவோம். நம்முடைய அந்த வருஷத்தை படிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது. நம்ம கொடுத்த காணிக்கைகள், நம்ம கொடுத்த தசம பாகங்கள், தேவனுடைய ஆலயத்தில் நம்ம நடந்து கொண்டது, ஃபாஸ்டிங் எடுத்தது, பிரேயர் பண்ணது, ஆராதிச்சது, இது எல்லாம் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வீணாக போகாதபடிக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு ஸ்தோத்திரமாக எப்படி போகக்கூடாது? ஆண்டவர் இந்த பூமிக்கு கடந்து வந்தது என்னமோ நம்மள்கிட்ட காணிக்கெல்லாம் வாங்கிட்டு போறது கொண்டு இல்லை. இந்த பாஸ்டர் மாதிரி கொஞ்சம் காணிக்கெல்லாம் கொடுத்தெடுத்து நீங்களும் நல்லா இரு அவங்களும் நல்லா இருன்னு சொல்றது இல்லை. வந்து பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது கொஞ்சம் தசமபாகம் எல்லாம் வாங்கி யாரு கொடுக்கு? பாஸ்டர் கொடுக்கு. அதுக்கு ஒன்றும் இல்லைங்க வந்தது. பிரைஸ் தி லார்ட். அது அவன் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவனுக்கு உண்டு. ஆண்டவர் தந்தாருன்னு உள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டுன்னா கொடுத்தா போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதை யாரும் பலவந்தம் பண்ணி வாங்கவும் கூடாது. பிரசங்கத்துல குத்தி தூக்கி விட்டு பணத்தை பறிக்கவும் விரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. காரணம் நம்ம ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு காசு வாங்குறதுக்கு வரவே இல்லை. பக்கத்தில் ஒரு கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் காசு வாங்குறது வரல. அதனால இன்னும் தொட்டு ஒற்ற காசம் காணிக்க போடாத. ஹல்லேலூயா. நீங்க போடலைன்னா நாங்க இங்க நடத்தவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கொடுக்கற எல்லா காரியங்களும் தேவை இருக்கு. இதெல்லாம் நீங்க தான் கொடுக்கவும் போறீங்க, அது வேற விஷயம். பிரைஸ் தி லார்ட். ஆனா ஆண்டவர் பூமிக்கு வந்தது எதுக்கு இல்ல? பக்கத்தில் காணிக்க வாங்கி என்னமோ பாஸ்டருக்கு சில போட்டு கொண்டு வாங்கலன்னு சொல்லிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 நீங்க எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. ஹீப்ரூஸ். ஓகே.
தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றினவர். இரண்டாம் வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய். ஓ ஹல்லேலூயா! எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? நீங்க எல்லாரும் புக்க படிக்கணும்னு இல்லைங்க, அங்க ஒருத்தர் வாசித்தார் முடிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். அவர் கடைசி நாட்களில் என்னவா? தம்முடைய குமாரன் மூலமாய் திருவிழம் பற்றதுக்கு, பேசுறதுக்குன்னு வந்தார். ஹல்லேலூயா! தம்முடைய குமாரன் மூலமாய் நம்மோடு கூட எதுக்கு வந்தாரு? பேசி. ஹல்லேலூயா! திருவிழம் பற்றுறதுன்னா பேசுறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவர் நம்ம கூட எதுக்கு வந்தாரா? பேசுறதுக்கு. கடைசி நாட்களில் தேவன் பாருங்க, யாராவது ஆண்டவர் பேசுறதை கேட்கறதுக்கு விருப்பம் உள்ளவங்க ஏதாவது மனுஷன் உண்டா? ரொம்ப ரேர். இங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? ஆண்டவர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஓ, praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவர்ட்ட சொல்லணும், God திருவிழம் பற்றும் என்னோடு. Praise the Lord. செவ்வையான வழியில என்ன பண்ணும்? நடத்தும். By your word I can see where I am going. ஹல்லேலூயா! உம்முடைய வார்த்தையினாலே நான் அறிந்து கொள்ள முடியும் நான் எங்க போகிறேன் உள்ளது. Praise the Lord. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நமக்கு நன்றாக நம்முடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அதான் மெயின் விஷயம். ஹல்லேலூயா! சோ கடைசி நாட்கள் அங்க பாருங்க, ஆண்டவர் காணிக்கை வாங்குறதுக்கு வந்தாருன்னு அது எழுதி இருக்கு. அதுல பிரைஸ் தி லார்ட். வேற ஏதாவது சம்பவத்துக்கு பற்றி எழுதி இருக்கா? ஹல்லேலூயா! சோகப்படுத்துறதுக்கு வந்தேன்னு எழுதி இருக்கா? கொஞ்சம் ஏழைகளை பணக்கார ஆக்குறதுக்கு வந்தேன்னு எழுதி இருக்கா? ஹல்லேலூயா! 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 ஏதாவது எழுதி இருக்கா? இல்ல. என்ன எழுதி இருக்கு? எதுக்கு வந்தாரா? சத்தமா சொல்லுங்க. திருவிழம் பற்ற. பக்கத்துல கை இப்படி சொல்லுங்க. பேசுறதுக்கு வந்தார். ஆண்டவர் பேசுறதுக்கு வந்தார். Oh, how the great God, you know. வேற அநேக தேவர்கள் இந்த உலகத்துல கடந்து வந்தாங்க. வந்துட்டு எதுக்கு வந்தாங்கன்னு அவங்களுக்கு கூட தெரியாது. Praise the Lord. அவங்கெல்லாம் போயிட்டாங்க, எங்க போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவர் வந்ததும் தெரியும், அவர் போனதும் தெரியும், அவர் எங்க இருக்கிறார்களும் தெரியும். இன்றும் அவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட பேசும்படி இந்த உலகத்தில் வெளிப்பட்ட ஏக சத்திய தெய்வமே உள்ளு. அதுதான் ஆண்டவராகிய இயேசு. Praise the Lord. Hallelujah. அவர் இந்த உலகத்தில் வெளிப்பட்டது என்னோடு பேசுறதுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, என்னோடு பேச, என்னோடு பேச. ஹல்லேலூயா! சத்தமா சொல்லுங்க. இயேசு என்னோடு பேசும்படி அவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா! அவர் யாரா பேசும்படி வந்தார்? இவரை எல்லாவற்றுக்கும் மேலாய் அவரை சுதந்திரவாளியாக்கினார். இவரை கொண்டு என்ன உண்டாச்சு? Everything created by him. Hallelujah. நம்மகிட்ட பேச வந்திருக்கிறவர் யாரு? எல்லாத்தையும் உண்டாக்குனவர். Hallelujah. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால் முன் முழங்கிடுமே. எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முழங்கிடுமே. எல்லா நாவுகளும் இயேசுவே கர்த்தர் என்று செய்திடுமே. ஆராதனை
Hallelujah. Praise the Lord. Okay, இவரை சர்வத்திற்கும் என்னவா ஏற்படுத்தினாரா? சுதந்திரவாளியாய் இருந்தபடியால் அவரை கொண்டு எதை உண்டாக்கினார்? உலகங்களை உண்டாக்குன தேவன் நம்மோடு கூட பேசும்படி விரும்புகிறார். அவரிடத்துல நம்ம கேட்டுட்டு நிக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் போல சுக்கு வேணும். யார்கிட்ட? Praise the Lord. உலகங்களை உண்டாக்குனவருங்க. Praise the Lord. சர்வ வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. சில நேரம் கேட்கலாம், பின்ன ஆண்டவர் எனக்கு இவ்வளவு காரியத்தை செய்ய முடியாதா? Praise the Lord. செய்ய முடியாதான்னுள்ள கேள்வி இருக்கிறது வரைக்கும் அவரால் செய்ய முடியாது. Praise the Lord. Hallelujah. எப்ப அவரால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசமும், அவர் எனக்கு ஒன்னும் தராம இருந்தாலும் அவர் தான் என் ஆண்டவர் சொல்லுகிற அறிக்கை என்னைக்கு நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிறதோ அன்னைக்கு எல்லாவற்றையும் உனக்கு செய்து முடிப்போம். Hallelujah. காரணம், உபத்திரவத்தின் வழியில் கூட ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. ஹalleluya. நீங்க எடுத்தவங்க படிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், ஹalleluya, 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. அன்றியும், ஹalleluya, 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 எல்லாரும் இருக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. ஏன் நம்முடைய வாழ்க்கையில சிலது தாமதப்படுகிறது? ஹalleluya. ஏன் சில நேரங்களில் தேவன் கண்டும் காணாதவர் போல் இருக்கிறார்? ஹalleluya. வேற ஒண்ணும் இல்ல, அவர் நம்முடைய ஓட்டம் வீணாய் போக ஒருபோதும் நம் நேசர் விரும்புகிறதில்லை. நம்முடைய ஓட்டம் சென்றடைய வேண்டிய இடத்தில் சென்றடையும் வரையிலும் அவர் மௌனமாயிருக்கிறவர் அல்ல, நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். ஹalleluya, ஹalleluya. அந்த வசனம் படிங்க. ஓகே. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம். என்ன மேன்மை? எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? ஹalleluya, ஹalleluya. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே. காரணம், அநேக நேரத்தில், ஹalleluya, எல்லாரும் வாசிக்கிறவங்க எல்லாரும் ரெடியா இருந்து டக்கு டக்கு நிக்கணும். Praise the Lord. Hallelujah. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, hallelujah, அவருக்கு பெரிய மேன்மையான ரெவலேஷன் உண்டா இருந்துச்சு. யாருக்கு? பவுலுக்கு. Praise the Lord. பயங்கர மினிஸ்ட்ரி. அவருக்கு போக முடியாத இடத்துக்கு எதை கொடுத்து அனுப்புனா போதும்? ஹalleluya. எதை கொடுத்து அனுப்புனா போதும்? அந்த ரிவால்வரை கொடுத்து அனுப்புனாலே போதும். ஹalleluya. கொண்டு போய் ஆதிஸ்தனுக்கு மேல போட்டாலே சுகமாயிரும். ஹalleluya. அப்போஸ்தலர் நாட்களிலே நிழல் பட்டவர்களுக்கும் சுகம் உண்டாயிற்று. ஹalleluya. Praise the Lord. So அவருக்கு அந்த மகத்துவமான வெளிப்பாடுகள். Praise the Lord. அது மலையாளத்தில் எப்படி இருக்கும்? வெளிப்பாடுடைய ஆதிக்கம். வெளிப்பாடுகளுடைய ஆதிக்கம். அப்போ ஆதிக்கம்னா என்னது? ஹalleluya. அதுல தமிழ்ல அந்த வேர்டை எப்படி எடுத்து கொடுத்திருக்கு? மேன்மை. ஆனா மேன்மையை பார்க்கணும், இந்த வேர்டு நல்லா இருக்கும். ஹalleluya, ஹalleluya. ஆதிக்கம் என்று சொன்னால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. There is no gap. Hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. Praise the Lord. Hallelujah. So ஆதிக்கம். Praise the Lord. ஆதிக்கம்னா there is no gap. ஃபுல்லா நிரம்பி இருக்குது. என்னது? வெளிப்பாடுகளுடைய ஆதிக்கம். Hallelujah. One by one எந்த இடத்துக்கு என்ன வெளிப்பாடு தேவையோ அந்த
அந்த வெளிப்பாடு அவரிடத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. சர 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 என்ன. ஹல்லேலூயா. ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்தாலும் அங்கே என்ன வருது? வெளிப்பாடு. பிரைஸ் தி லார்ட். நமக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனையில மாட்டினா ஒரு வெளிப்பாடு வராது, பிரச்சனை மட்டும்தான் நமக்கு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன பிரச்சனையை சொல்லி சொல்லி ஒரே கரைச்சி ஒரே அழுக கூப்பாடு, ஐயோ நான் என்ன செய்வேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? there is a limit. நமக்கு வெளிப்பாடுகளை கொண்டுள்ள ஒரு என்ன ஆதிக்கம். ஆதிக்கம் எழுதினது ஆதிக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம் அவருக்கு ஆதிக்கத்தால் உண்டான வெளிப்பாடுகளை ഇന്ന് നാം എല്ലാവരും ഇരുന്ന് ധ്യാനിച്ച് ദൈവത്തെ മഹത്വപ്പെടുത്തുമ്പോൾ പോലും നമുക്കൊരു കൈയടിക്കാൻ സാധിക്കുന്നില്ലല്ലോ. ഹല്ലേലൂയ. നമുക്ക് ദൈവത്തിന് ഒരു സ്തോത്രം പറയാൻ പറ്റുന്നില്ലല്ലോ. ഹല്ലേലൂയ. ആധിക്യമുള്ള വ്യക്തി പറയുകയാണ് ഹല്ലേലൂയ ആ വെളിപ്പാടുകളുടെ ആധിക്യം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഉള്ള വ്യക്തി പറയുന്നു, എന്ത് പറയുന്നു? ആധിക്യത്താൽ ഞാൻ എങ്ങനെ പോകുന്നത്? ഇത് ഭയങ്കര വേടാ കേട്ടോ. തമിഴിൽ അത് തന്നെ എഴുതിയിருக்கு. அது சரியாகல. പ്രൈസ് ദി ലോർഡ്. உயர்த்தும் ஓகேதான். അവിടെ மேட்டுமேடையாதபடிக்குன்னு சொல்லலாம். பிரைஸ் தி லார்ட். நான் தான் பெரிய ஆள்னு சொல்லாதபடிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இங்க என்ன இருக்கு? அதியாய நெகளிப்பு. நமக்கு அந்த நெகளிக்கிற அந்த ஆக்ஷனை பண்றது கொஞ்சம் கஷ்டம். அந்த என்ன சொல்றது அது அதில் சிலர்லாம் பிரைஸ் தி லார்ட். அதை யாரை எப்படி சொல்றது? பிரைஸ் தி லார்ட். சியோன் புத்திரி அவள் ஒய்யாரமா நடந்து கொலுசெல்லாம் கழுத்தை ஏசாயா பிரபாஜகனில் உள்ள வச்சனம் போல நம்மளெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும்ல. கொஞ்சம் கொஞ்சம் பட்டெல்லாம் உடுத்து கொஞ்சம் இடையில ஒரு ஒட்டியானெல்லாம் கட்டி கொஞ்சம் பெரிய இதுல எல்லாம் போகும்போது நம்ம நடக்கிற ஒரு நட உண்டு தெரியுமா? நம்ம எல்லாம் நடக்க பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் children of God, you are here to go to heaven. I am not nothing talking about you. Praise the Lord. இங்க எல்லார நம்ம ரோட்ல பார்த்துருக்கிறோம். ஹல்லேலூயா. போற ஒரு போக்கு நேத்தைக்கு ஹல்லேலூயா ஒரு திருமண ஒரு போட்டோ நியூஸ் பேப்பர்ல கிடந்துச்சு. Praise the Lord. ஹல்லேலூயா. அந்த போட்டோல அந்த அந்த பிள்ளையுடைய அவளுக்கு 23 வயசு என்னமோ ஆகுது. மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. 23 27 வயசோ என்னமோ ஆகிட்டு. Praise the Lord. கழுத்துல போட்டிருக்கிற நிறைய போட்டிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கழிஞ்ச நாட்கள்ல பாகனை கொண்டு போட்ட யானைக்கு கழுத்துல போட்டிருந்த என்னது மாதிரி இருந்துச்சு? சங்கிலி மாதிரி இருந்துச்சு. இவ்வளவு வண்ணம் உண்டு. பின்ன கள்ளம் மாதிரி சும்மா இருப்பணுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்க நடக்கிய ஸ்டைல் எல்லாம் அது கொஞ்சம் வித்தியாசமா அதுக்கு அதெல்லாம் நெகிழிச்சு நடப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரணம் அந்த நெகிழிப்பு ஏன் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அதிகமாய் அவங்க இடத்துல இருக்குது அப்படின்னு உள்ள ஒரு நெகிழிப்பு. ஹல்லேலூயா. இப்ப பவுல் அதை நேர இங்க கொண்டு வராரு. தெய்வத்தை குறிச்சுள்ள வெளிப்பாடு. ഹല്ലേലൂയ. ദൈവരാജ്യത്തിന്റെ മഹത്വമായ വെളിപ്പാടുകളെ കുറിച്ചുള്ള ആധിക്യം. ഹല്ലേലൂയ. അവരിടത്തില് കാരണം മരിച്ചവനെ എന്നാகிறான் உயிரோடு எழும்புறான். பிரைஸ் தி லார்ட். வியாதியஸ்தனுக்கெல்லாம் சுகம். பிசாசு பிடிச்சவங்களால சும்மா பார்த்தாலே போதும் குறி சொல்றவங்க முன்னாடி வந்து நிக்கவே முடியாத அளவுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குறி சொல்றவங்க திரும்பி பார்த்தாலே பேயெல்லாம் ஆள விட்டுட்டு ஓடிடுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த சம்பவங்கள்லாம் காரணம் இப்போ உள்ள காலத்துல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ப நிறைய மெசேஜ்கள் எல்லாம் பார்க்கும்போது கழிஞ்ச வாரத்தில் ஒரு குறுஞ்செய்தி கேட்டேன். ஒருத்தர் ஞான் പറഞ്ഞാൽ നീ என்ன ഞാൻ പറഞ്ഞാൽ രോഗി സൗഖ്യമാകുമെങ്കിൽ ഞാൻ പറഞ്ഞാൽ പാസ്പോർട്ട് കിട്ടി നീ പാകിസ്ഥാനിൽ പോകണം, വിസ കിട്ടുവാണെങ്കിൽ ഹല്ലേലൂയ ഞാൻ നിന്റെ അനുഗ്രഹത്തെ തടഞ്ഞു വയ്ക്കാൻ പറഞ്ഞാൽ തടഞ്ഞു വയ്ക്കാൻ പറ്റും എന്നുള്ള അഹംഭാവമും അവനുക്കുണ്ടായ ലോകത്തെ കുറിച്ചുള്ള എന്തുവാ നെഹളിപ്പ്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ.
கேட்ட ஆச்சரியம், இது என்னடா இப்படியும் பிரசங்கிமாரு இந்த உலகத்துல இப்ப சுத்திட்டு நடக்க தொடங்கி இருக்கிறாங்கன்னு கவலை நமக்கு உண்டாகுது. Praise the Lord. Hallelujah. அப்படின்னா ஒருத்தன் ஜோம் பண்ணி ஒரு ஃபீவர் குறைஞ்சதுன்னா அடுத்தது ஹெட்லைன்ல எங்க வரும்? இதா வருന്നു ஹீலிங் மினிஸ்ட்ரி, இதா வருന്നു പ്രവാചകൻ. Hallelujah. காரணம் உலகம் அந்த அளவு, காரணம் ஒரு சின்ன ஒரு காரியம், வேற ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஒரு சொப்பனம் கண்டார்னு வச்சுடுங்க. Hallelujah. ஒரு சகோதரி ஆகட்டும், ஒரு சகோதரன் ஒருத்தரை பற்றி ஒரு சொப்பனம் கண்டாச்சு. Praise the Lord. Hallelujah. കണ്ടു നേരെ വന്ന് അറിയാമോ, ഞാനൊരു പൊങ്കളൊക്കെ പറ്റിയൊരു ചൊപ്പനം കണ്ടുവച്ചിരിക്കുകയാണ്. ഇവർ ചൊപ്പനാണ് ആകെ അങ്ങ് കിടവെട്ടുന്നുള്ളൂ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇവർക്ക് പിന്നെ വിടാപിടി അങ്ങ് ഭയങ്കര ആധിക്യമാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. സ്വപ്നത്തെ കുറിച്ചുള്ള എന്നാ ഉണ്ടാകും? ആധിക്യം. ഇതൊന്നും ഇല്ലെങ്കിൽ വിഷയം. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. കർത്തർ ഒരു കാര്യം കാട്ടിനാൽ லகுவா அப்போ பக்கத்தில் போய் உட்காரு. சகோதரி உங்களை குறித்து அல்லது சகோதர உங்களை பற்றி நான் ப்ரேயர் பண்ணார். இப்படி ஒரு சம்பவம் கேள்வி, இப்படி ஒரு சொப்பனம் ஆண்டவர் காட்டினாரா? சில நேரம் சொப்பனங்கள் யாரும் கொண்டு வந்து காட்டுவா? தொல்லைகளின் திரட்சியால் சொப்பனங்கள் உண்டு. யாரையாவது பற்றி ரொம்ப மனசுல நினைச்சு அதுவே நம்ம நினைப்பா இருந்துச்சுன்னா அப்படியாக நிறைய வாலிப பிள்ளைகள் ஏமாறுறது. எல்லாரும் போயிட்டாங்க போல. Praise the Lord. Hallelujah. ஏதாவது ஒரு ஆக்ஷனை பார்த்துட்டா கொள்ளலாம், மைண்ட்ல என்ன பண்ணியாச்சு, பதிச்சாச்சு. உறங்கும் போது அதான் நினைவு. ராத்திரி பின்ன பின்ன வண்டியில் ஒரே வண்டியில் எல்லாரும் போறது மாதிரி ஒரு சொப்பனம். இதெல்லாம் தொல்லையின் திரட்சியினால். சொல்ல மாட்டீங்களே? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So அடுத்த நாள் காலம், ஆண்டவரே நீர்தான் எனக்கு காட்டினீர். இது தொல்லையின் திரட்சி காட்டின சொப்பனம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. அதனால இப்படி ஏதாவது சொப்பனம் கண்டு டிக் பண்ணி வச்சிருந்தா அதுல ஒரு இன்டு மார்க் போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கிறது இன்னும் ரொம்ப உபயோகமா இருக்கும். Hallelujah. 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 காரணம் எதை நினைச்சிட்டு நம்ம படுக்கிறோமோ அது அது யார் மேலாவது கோபத்தோட நினைச்சிட்டு பார்த்து படுத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அடுத்த நாள் அவங்க தவிடுபடியா பொடிஞ்சு போற மாதிரி சொப்பனம் வரும். Hallelujah. காரணம் தொல்லையின் திரட்சியால் சொப்பனம் உண்டு. அடுத்தது சொப்பனை யாரும் கொண்டு வருவா? சாத்தானம் கொண்டு வருவா. அடுத்தது சொப்பனை யாரும் தருவா? தேவனும் கொடுப்பாரு. Praise the Lord. இது எந்த வகையில் உள்ள சொப்பனம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது யாருக்கு பொறுப்பு? பக்கத்தில் ஒரு கைப்பிடி சொல்லுங்க, உங்க பொறுப்பு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்படி ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் காட்டினார்னா என்ன ஆகக்கூடாது? நெகிழிக்க கூடாது. மலையாளத்தில் அங்கே எழுதியிருக்கிறது நெகிழிச்சு போகிறது. Praise the Lord. இங்க இவர் சொல்றார், நான் വെളിപ്പാടുകളുടെ ആധിക്യത്താൽ ഞാൻ അതിയായി നകളിച്ചു പോകാതിരിക്കുവാൻ എനിക്ക് ഒരു രോഗത്തെ ദൈവം തന്നിരിക്കുന്നു, ഒരു ശൂലം തന്നിരിക്കുന്നു. അത് പിശാചിന്റെ ശൂലം തന്നെ. മലയാളത്തിൽ അത് என்ன எழுதியிருக்கு? ഇരിക്കുവാൻ, എന്നെ കുത്തുവാൻ சாத்தாന്റെ தூதனை തന്നെ. Hallelujah. Hallelujah. அவர் அவருக்கு ஒரு பிரச்சனை, அவருடைய சரீரத்தில் குத்தி கொண்டிருக்கிற ஒரு வேதனையை அவர் தேவ சமூகத்தில் ஹalleluya அறிக்கையிடுகிறார். எப்படி சொல்றார் தெரியுமா? நமக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம்னா நம்ம அதுக்கு உருவகப்படுத்துகிறது வேற விதமா இருக்கும். நம்ம எல்லாம் சொன்னோம், யோபுக்கு பாடு வந்துள்ளோ. யாருக்கு? யோபு. இது யோபுக்கு வீட்டுக்கு குட்டை கூட போகக்குள்ள குவாலிட்டி இல்லாத ஆளுகள். யோபுவுக்கு பயங்கர துன்பம் வந்த மாதிரி நானும் யோபு. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப நிறைய இந்த காலத்துல நிறைய யோபுக்கள் உண்டு, பல ஸ்டைல்ல உள்ள யோபுக்கள். அதுல ஒரு யோபு நீங்களும். Praise the Lord. Hallelujah.
அந்த காலத்தில் யோபு அவன் பாடுபட்டது அந்த வேத புஸ்தகத்தில் அந்த புஸ்தகத்தை ஃபுல்லா எழுதி முடிக்கிறதுக்குள்ள வெளிப்பாடுகளின் ஆதிக்கம் அந்த மனுஷனுக்கு உண்டாச்சு. Praise the Lord. Hallelujah. So செய்ய வேண்டிய காரியம் செய்து நிறைவேற்றப்பட்ட பொழுது ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை டபுள் போர்ஷனா கொடுக்கிறார். Hallelujah. Praise the Lord. நமக்கு அப்படி இல்லை, வேதனையும் வரப்படாது, எதுவும் வேணும். Hallelujah. ஆசீர்வாதமும் நிறைய வேணும், ஒரு வேதனையும் வரக்கூடாது. Praise the Lord. Hallelujah. நம்ம ஸ்டைல் வர ரெண்டையும் பெருக்கி பிடிச்சி விடும். எனக்கு வேதனையும் வரக்கூடாது, அடுத்தது என்ன வேணும், ஆசீர்வாதம் ஃபுல்லாக என் கையில் தான் இருக்கணும், வேற யாருக்கும் போக முடியாது. Praise the Lord. Be careful. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையிலே ஆதிக்கத்தை கொண்டுள்ள நெகளிப்பு, ஏதாகிலும் ஒன்றை அறிந்து கொண்டோம் என்றால், ஹalleluya, அதை குறித்த ஒரு நெகளிப்பு அல்லது ஒரு மேட்டுமை அல்லது ஒரு உயர்ச்சை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக கூடாது. Praise the Lord. காரணம், தேவன் விரும்புகிறார் நம்முடைய ஓட்டம் எப்படி முடியக்கூடாதா? பிலிப்பியர் 14:2-14. நம்முடைய ஓட்டம் என்னவா போகக்கூடாது? வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எப்போது நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். ஹalleluya. நான் ஓடினதுல ஓட்டத்துல ஒண்ணு கூட என்ன கிடையாது, வீணல்லை. ஹalleluya. சொல்லுங்க, நான் ஓடின ஓட்டத்துல ஒரு நாள் கூட எப்படி ஓடல, வீணாய் ஓடவில்லை. ஹalleluya. என்னுடைய ஓட்டத்துல ஒண்ணு கூட வீணில்லை. Praise the Lord. Hallelujah. எல்லாம் சரியான ஓட்டம். அந்த ஓட்டத்தில் ஓட்டம் வீணாக போகாதபடிக்கு கிறிஸ்துவின் நாளில் மகிழ்ச்சி எனக்கு உண்டாயிருப்பது, அப்படித்தானே? மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல, ஹalleluya, எதை பிடிச்சிருக்கணுமா? இங்க பவுல் இங்க சங்கீதக்காரன் எழுதும் போது என்ன 119 சங்கீதம் இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் பல முறை வாசிக்கணும். ஹalleluya. 119 சங்கீதம் எல்லாரும் பக்கத்தில் ஒரு கைப்பிடி சொல்லுங்க. 119 சங்கீதம் மறக்காம பல முறை வாசிக்கணும். Praise the Lord. அதுல வேத வசனத்தை ருசிக்கிறதுக்குள்ள எல்லா விதமான மேன்மையும் அதுல இருக்குது. Praise the Lord. Hallelujah. நீங்க 119ல 140வது வசனத்தை வாசித்து பாருங்க. உமது வார்த்தை என்னது மிகவும் புடமிடப்பட்டது. ஓ ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, உமது அடியேன் உம்முடைய புடமிடப்பட்ட வார்த்தையிலே பிரியப்படுகிறேன். Praise the Lord. Hallelujah. So இவர் பவுல் தன்னை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்ற பாருங்க. அப்படின்னா கடைசி நாட்களில் சுடர்களை போல நம்ம பிரகாசிப்பதற்கு கர்த்தருடைய ஜீவ வசனத்தை என்ன பண்ணணுமா? பிடித்துக் கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya. இப்போ இந்த உலகத்துல இந்த அட்ஜஸ்ட்மென்ட்ல போற லைஃப்க்கு ஒருபோதும் நம்மளை விட்டு கொடுக்க கூடாது. Hallelujah. Praise the Lord. காரணம் ஒரு மாதிரி கிருபைன்னு கரைஞ்சிட்டு போற பருவாடி எல்லாம் கிருபைன்ற அதுக்கு அர்த்தமே தெரியாம கிருபை பற்றி இந்த காலத்துல பிரசங்கம் பண்றாங்க. Praise கிருபை. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் Hallelujah, ஒரு ஆழமான கிணறு. Praise the Lord. அந்த வழியா போயிட்டு இருக்கிறான். இவன் போய் எங்க விழுந்துட்டான்? கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். Praise the Lord. எங்க விழுந்துட்டான்? எல்லாரும் தூக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா விழுந்த மாதிரி உள்ள சொப்பனை வந்துடும். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஹalleluya. கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். Praise the Lord. இடையில ஒரு சின்ன புல்லுல பிடி கிடைச்ச ஆள் என்ன பண்ணி இருக்கிறான்? தொங்கி நிற்கிறான். Praise the Lord.
இன்னும் ஜீவன் போகல, ஆளு கீழே போய் உள்ளேல தொங்கி நிற்கிறான். கீழே போனான்னு ஆள் அவிட்டு மீதி கிடையாது. பிரைஸ் இவன் தொங்கி நிற்கிறான். ஐயோ 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 என்ன காப்பாத்துக்கன்னு கூப்பிடுறான். ஹல்லேலூயா. அப்ப ஒருத்தர் ஓடி வராரு. வந்து என்ன பண்ணன்னு தெரியாமலே இவர் தான் ஜீவனை கூட கொடுக்க ரெடியாவி அந்த மனுஷன் அங்க இருந்து தூக்கி கரையில விடுறான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்லுவான் கரையாறிட்டு? நீர் ஒரு காரியம் இங்கே நின்றுடும். நல்ல மனுஷன். யாரு தூக்கி விட்ட ஆளு? யாரு? நல்ல மனுஷன். அப்பப்ப நான் எடுத்து வச்சு கீழே சாடு. நீர் அப்பப்போ உமக ஜீவனை கொடுத்து கொடுத்து என்ன பண்ணணும்? இப்ப உள்ள கிருபை இதையாக பிரசங்கம் பண்ணது. மனசுல உங்களுக்கு எல்லாரும் பக்கத்தில் எனக்கு புரிஞ்சுதான்னு கேளுங்க. புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. இல்ல பரஞ்ச சரியா மனசுல புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. அப்படின்னா சாதப்போன மனுஷன் அறியாம போய் விழுந்தாச்சு. பிரைஸ் தி லார்ட். தொங்கி நிக்கிறான். காப்பாத்துக்கு ஆள் இல்ல. பிரைஸ் தி லார்ட். கீழே யாதேசம் பாதி கணத்துல தொங்கி நிக்கிறான். கீழே போன அங்க பெரிய பெரிய பாம்பு அது இதெல்லாம் கிடக்கு. இவனுக்கு ஜீவனை குறிச்ச பயம் எல்லாமா கிடந்து ஜீவன் போது ஐயோன்னு கூப்பிடும் போது ஒருத்தர் ஓடி வந்து மகனை நீ கீழே விழுந்துட்டான்னு கட்டி பிடிச்சு தூக்கி அவருக்கு ஜீவனையும் கொடுத்து கரையில தூக்கி விட்டாச்சு. இதுக்கு பேர் தான் என்னது? அன்கண்டிஷனல் லவ் அண்ட் கிரேஸ். Praise the Lord. Hallelujah. நம்ம எல்லாம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை சுமந்து கொண்டே நடந்தோம். Hallelujah. நான் சாக போறேன்னு சொல்லிட்டு பாவத்தின் சம்பளத்தை சுமந்து கொண்டு நடந்தோம். Hallelujah. ஆண்டவர் பரலோகம் விட்டு பூமிக்கு இறங்கி வந்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களா. Hallelujah. அவர் பரலோகம் விட்டு He emptied himself ன்னு இருக்கும். Praise the Lord. Hallelujah. அதே பிலிப்பியர்ல நீங்க கொஞ்சம் மேல படிச்சீங்கன்னா தெரியும். அதுல என்ன எழுதி இருக்கு? தம்மை தாமே 6ஆம் வசனமா அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையான பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் பரலோகம் விட்டு கீழே இறங்கி என் பிள்ளைங்க ஒரு புல்லுக்கு வேர்ல பிடிச்சிட்டு என்ன பண்ணி நிக்குது? தொங்கி நிக்குதுன்னு பிடிச்சு கட்டி பிடிச்சு தூக்கி கரையில கொண்டுட்டா ஹைப்பர் கிரேஸ் அவங்களுக்கு அடுத்தது. ஹல்லேலூயா. அவன் டெய்லி சாடுக்கு நிப்பானா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மளை ரட்சித்து கரையில விட்டுட்டு சொல்றாரு, இனி நீ எப்படி இரு, இனி பாவம் செய்யாத, இனி உன் வழியை ஒழுங்கா நட. Hallelujah. Praise the Lord. You walk in the word of God. கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள். இங்க இவன் சொல்லியிருப்பான் பாருங்க. Hallelujah. 106ஆம் வசனம் படிங்க. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன், பொருத்தனை பண்ணிக்கிட்டேன். எப்படி? ஆண்டவருடைய வசனத்தின்படி. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன், உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று நான் என்ன பண்ணினேன்? ஆணையிட்டேன். அதை என்ன பண்ணுவேன்? சாகும் வரையிலும் செய்து நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் தீர்மானங்கள். டிசிஷன். டிசிஷன் பக்கத்துல ஒரு கைப்பிடி சொல்லுங்க. டிசிஷன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாம் பாதாள குண்டுக்க விளிம்புல தொங்கி நின்ன நம்மளே யார் தூக்கி எடுத்தது? இயேசு தூக்கி கரையில விட்டாரு. இப்போ உள்ள புதிய பிரசங்கங்கள், ஹைப்பர் கிரேஸ் பிரசங்கங்கள் என்ன சொல்லுது தெரியுமா? இயேசுவே இவ்விடம் விட்டு போகாம நீர் எப்போதும் எங்க நிக்கணும்? இதுல நிக்கணும். Praise the Lord. அப்பப்ப எனக்கு இஷ்டம் வரும்போதெல்லாம் நான் எங்க சாடுவேன்? எங்க சாடுவேன்? இந்த கணத்துக்குள்ள சாடுவேன். என்னை விடாம நீர் என்ன பண்ணணும்? எப்பளும் தூக்கி எப்போதும் என்ன பண்ணணும்? யாரும் இங்க இல்லை, தூக்கி கரையில விட்டுறணும். பிரைஸ். பின்னும் நான் என்ன பண்ணுவேன்? சாடுவேன். காரணம் நீர் யாரு? கிருபை. Praise the Lord.
ஹல்லேலூயா. கிருபை, உங்களுடைய கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நான் என்ன பண்ணியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு. இனி எத்தனை தடவை சாடினாலும் உமக்கு வேற வேலையே இல்லை. நீர் இங்கே நின்று என்ன தூக்கி தூக்கி எங்க விடணும்? அடுத்தது முடிவில் நீர் என்ன கொண்டு எங்கேயும் விடணும்? பரலோகத்திலே விடணும். இது கண்டிஷன். யாரு கொடுக்குற கண்டிஷன்? பில்லுல தொங்கி நின்னான வருதேன். Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. அது தொங்கி இருந்து சாட்சியம் போகுது. நான் யோன்னு விழிச்சிட்டு கிடந்தேன் தெரியுமா? அவனாங்க இப்ப யாரையும் கண்டிஷன் கொடுக்கறது? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின, உலகங்களை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை மீட்கும்படி வந்த ஆண்டவருக்கு கண்டிஷன் கொடுக்கிறான். எனக்கு இஷ்டப்படும் எல்லாம் நான் எங்க சாடுவேன்? பாவத்துல சாடுவேன். Praise the Lord. Hallelujah. எனக்கு இஷ்டம், எது இஷ்டமோ அங்க நான் சாடிடுவேன். ஹல்லேலூயா. நான் எத்தனை தடவை என்ன பண்ணாலும் நீர் என்ன காத்து கொண்டே இருக்கணும். காரணம் நீர் முதல்ல ஒரு காய் என்ன பண்ணியாச்சு? அப்படியே கிருபையினால உண்மை நீர் என்ன பண்ணியாச்சு? இனி நான் சாகுறது என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. 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 அப்படி இல்லை. ஹல்லேலூயா. கிருபையினால் அப்பா இந்த பாதாள குழியில இருந்து இனி அந்த வழி எனக்கு வேண்டாமே, வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். அவ்வழியே நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். ஹல்லேலூயா. இனி நான் போகிறது நல்ல வழியில நடப்பேன். ஆண்டவரே, என் பிராணனை பாதுகாத்து உம்முடைய கிருபையை நினைத்து உம்மை துதிப்பே. உம்முடைய மகா பெரிய கிருபை என்னை பாதுகாத்தபடியினால் இனி நான் வழி இல்லை, இனி நான் செம்மையான வழியில் நடப்பேன். ஹல்லேலூயா. பிரைஸ். எல்லாரும் சிலர் எல்லாம் பிரசங்கம் பண்ற மாதிரி once saved always saved. நல்லது. பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் once you saved always saved. ஹல்லேலூயா. எப்ப அந்த மனுஷன் திரும்பவும் பாவத்திற்குள்ளாய் போகிறானோ அப்பொழுது saved இல்ல, he failed. Praise the Lord. Hallelujah. So அந்த இடத்துல வந்துட்டு ஓ கிருபை 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 கிருபை. No 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 no. The grace saved you by faith. அவர் சொன்னாரு, புடிச்சுக்கோ மெலவா, உன்னை நான் தூக்கி விடுறேன். Praise the Lord. இனி நீ என்ன செய்யக்கூடாது? அந்த ஸ்திரீட்ட என்ன சொன்னாரு? இனி நீ பாவம் செய்யாதே. Praise the Lord. Hallelujah. இன்னும் அந்த praise the Lord, அந்த சப்பாணி நோண்டிட்டு என்ன சொன்னாரு? அதிக கேடு உனக்கு வராம இருப்பதற்கு நீ என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. Praise the Lord. Hallelujah. அப்ப பாவம் செய்கிறதற்கு ஒரு லைசன்ஸ் அல்ல, கிருபை. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிருபை பாவத்தின் அகோரமான குழியிலிருந்து ரட்சித்து நம்மை கரையில் நிறுத்தி நம்மை கழுவி நம்முடைய பாதங்களை உறுதிப்படுத்தி கன்மலையின் மேல் ஏற்றி நிறுத்தி நம்முடைய வாயிலை கர்த்தரை துதிக்கிற புதிய பாடலை தந்து அநேகர் அதை கண்டு பயப்படத்தக்கதாக தேவன் நம்மை உயர்த்தி வைத்தார். அதுதான் கிருபையின் உச்சம். Praise the Lord. Hallelujah. என்னைக்கு அவர் பாவி பாவி பாவின்னு எழுதாம பாவியாயிருந்தா அவனை பரிசுத்தவானாய் மாற்றினேன். இப்பொழுது நம்முடைய பேரு பரிசுத்த ஜாதி. பக்கத்தில் இருக்கிற கைப்பிடி சொல்ல, பரிசுத்தவான் பரிசுத்தவான் பரிசுத்தவான். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தவான். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தவான். இயேசு நம்மை பரிசுத்தவானாய் மாற்றி தம்முடைய ஆலயத்தில் கொண்டு நம்மை நிறுத்தி இருக்கிறார். இனி நீ பாவம் செய்ய அல்ல, இனி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து உன்னுடைய ஓட்டம் வீணாகாதபடிக்கு முடிவிலே நித்திய மகிழ்ச்சி உண்டாகத்தக்கதாக அவருடைய வார்த்தையிலே பிரமாணத்தின் வழியாய் நடந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கிருபை என்பது அப்படிதானே. பிரைஸ் லார்ட். எடுத்தவங்க படிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, 100% காரணம் என்னன்னா, ஹல்லேலூயா, அங்க குழியில தொங்கி நிக்கிறான். இப்ப காப்பாத்துறதுக்கு அவனால முடியாது. ஒரு ஃபுட் ஸ்டெப்பும் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவன் தானா கரையில யாரும் வரல, அவனை யார் தூக்கி விட்டது? இயேசு தூக்கி விட்டாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. அவர் கிருபையாய் இறங்கி அவருடைய ஈவு அது. இனி ஒருத்தர் என்ன பண்ண கூடாது? பெருமை பாராட்டாதபடிக்கு. ஏனெனில் நற்கிரியைகளை, அப்போ கிருபையினாலே நம்மை ரட்சித்த தேவன் திரும்பவும் அப்பப்ப பாவம் செய்கிறதற்கல்ல, நற்கிரியை செய்கிறதற்கு நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு, புதிய சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கை. பக்கத்தில் ஒரு கை பிடிச்சல, தேவனுடைய செய்கை. இனி நீங்க செய்கிறதெல்லாம் தேவனுடைய செய்கையா இருக்கணும், தேவனுடைய கிரியைகளா இருக்கணும். ஹல்லேலூயா. திருப்பியும் பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, நான் குண்டல சாடுவேன், அப்பப்ப நான் சாடுவேன். டெய்லி காலமா வந்து ஒரு சாட்டம் சாடுவேன். நேர டெய்லி காலமா வந்து நான் தூக்கி தூக்கி விட்டுறணும். அதல்ல கிருபை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை அசுத்தத்திற்கு என்று அழைக்காமல் பரிசுத்தத்திற்கு என்றும் அவருடைய நித்திய ராஜ்யத்திற்கு என்றும் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி எழுந்து நிற்கலாம். நிறைய நேரம் உங்கள்கிட்ட பேசணுமா இருந்துச்சு. There is a limit of the times. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. எல்லாரும் அப்பாவை பார்த்து, ஆண்டவருடைய கிருபையினால என்ன ரட்சித்தி. ஹல்லேலூயா. கிருபையினால ரட்சிக்கப்பட்ட நான் அடிக்கடி குற்றம் செய்யறதுக்கல்ல, அடிக்கடி பாவத்தில் கிடந்து உருள்றதுக்கல்ல. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நித்திய ராஜ்யத்திற்கென்று. ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்து அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி, நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள் மறைந்து அவரோடு கூட வாழ்கிற ஒரு பாக்கிய பதவியை தேவன் நமக்கு தரும்படி விரும்புகிறார். அந்த நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவரும் praise the Lord Jesus. எல்லாவரும் thank you Lord Jesus. Thank you, hallelujah. Thank you, holy, 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 holy. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். எல்லாவரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி, ஓ ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசுவின் நாமத்திலே செலுத்துகிறேன் யார். இயேசுவின் நாமத்திலே செலுத்துகிறேன் யார். ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லலாமே, இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் யார். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். பாவக்கரை, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக, பாவக்கரை நீங்க என்னை முற்றிலுமாக
சுத்தமுள்ள ரத்தத்தை தோய்த்ததினாலே, உன் சுத்தமான ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே. ஓ ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் Thank you Lord, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என்னுடைய காயங்களை காயங்களாலே, என்னுடைய காயங்களை உங்களாலே என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன். ஓ என்றைக்குமாய் தீர்த்ததினால் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஓ ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். ஓ ரீபலபரபௌஷமனா தீரவனே, ஓ ரீபலகரபௌடமான தீரவனே. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனே. ஓ நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைக்காய் என் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன். கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் ஆமென் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் ஸ்தோத்திர பலிகள் சொல்லலாமே. ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன். சீக்கிரமாய் காண்பதினால் ஸ்தோத்தரிப்பேன். ஓ ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் கரங்களை உற்சாகமாய் தட்டி இயேசுவுக்கு ஸ்தோத்திர பலிகள். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், அவன் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். ஓ தினமும் என்னை, ஆமென் ஆமென், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென் தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். தினமும் என்னை போஷிப்பதால் ஆகாயத்து பட்சிகளை, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால் ஸ்தோத்தரிப்பேன். அவன் தினமும் என்னை போஷிப்பதால் நாளை தினம் உன்னுடைய காயன் சிந்தைகளை, நாளை தினம் உன்னுடைய காயன் சிந்தைகளை, ஓ ரீபலமன் சாஸ்தலவாரி மனதானே, ஓ கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன். ஓ கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன். கவலையற்றதாக்கினதால் ஸ்தோத்தரிப்பேன். ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் ரீபலமன் சாஸ்தலவாரி. ஓ ஸ்தோத்தரிப்பேன். எல்லாரும் சொல்லலாமே.
ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன். உதடுகளின் பலியாகிய தோத்திர பலியை, உதடுகளின் கனியாகிய தோத்திர பலியை இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே செலுத்துகிறேன். ஸ்தோத்தரிப்பேன், ஓ ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரீபலபோ சந்தலபரபௌடமாரகே, உடமனாதீரவதௌஷனாரகே, ரீபலபோ சந்தலபரபௌடமாரகே, ரீபலபோ சந்தலபரபௌடமாரகே, ஓரபலபரத்தநாதரீபலாதகே, ரீபனுள்ள ஹல்லேலூயா, ரீபனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். எல்லாவரும் உற்சாகமா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க பார்க்கலாமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன், ஓ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். ஓ என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள. ஓ நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவருடைய கிருபையும் நன்மையும் நம்மை தொடரும். அந்த நல்ல கிருபை நம்மை தொடரும்படி எல்லாவரும் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நம்முடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அபிஷேகத்தின் சக்தி வியாபரிக்கட்ടെ. ஓ ரிபா பாபா ரப ஸ்வரம தாரம ஓ ரிபா பாபா ரப எல்லாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கலாம். ஓ டச் இயேசுவின் நாமத்தில் ஓ ரிபா ஷக்கமதம ஓ ரிபா ஷபபரபல தாரம இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, holy, 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 holy. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord Jesus. அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை நடத்துகிறவர். Hallelujah. Praise the Lord Jesus. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை போஷிக்கிற தேவன் உன்னையும் போஷிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அவைகளை போஷிக்கிறவர் விதைக்காமலும் அறுக்காமலும் கொய்யாமலும் இருக்கிற பறவைகளுக்கு நன்றாய் போஷிக்கிற ஆண்டவர் தம்முடைய சாயலாய் சிருஷ்டித்த தம்முடைய பிள்ளைகளை போஷிப்பாதிருப்பது எப்படி? நிச்சயமாகவே நம்மை போஷிக்கிறவர் அவர், நிச்சயமாகவே நம்மை நிரப்புகிறவர் அவர், நம்மை மகிழ்ச்சியாய் தக்க பண்ணுகிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறாயோ? அவர் சொன்னார், நாளைய தினம் அல்லது ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாள் அதன் பாடை சுமந்து கொண்டு அது உனக்காக காத்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா. நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுவதை பார்க்கலாம். தேவனை உயர்த்துவது நல்லது, தேவனை ஆராதிப்பது நல்லது. அவரிடத்தில் உனக்கு சகாயம் இறங்கி வரும். Hallelujah, Jesus. Hallelujah, Jesus. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமமுற்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமமுற்ற பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். ஓ, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கு சுகபலம் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனக்கு சுகபலம் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எங்கள் அண்ணாமே சுவை பாடிடுவே. அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். சுவை பாடிடுவே. நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. அல்லேலூயா, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீங்கி திரும்பவும் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். இயேசுவை பாடிடுவேன். ஓ அல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். ஓ பலமௌடவ ரத்தல வரமோச்சலமாதே. கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கொண்டாடுவே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் நஞ்சமையானாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் நஞ்சமையானாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தார்.
அங்குமிங்கும் நோய்கள் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்டலம் இயேசுவை பாடிடுமே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்டலம் இயேசுவை பாடிடுமே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுமே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய களிப்போடு விரைந்தமை சேர்த்திட கர்த்தரை வருவாரே. களிப்போடு விரைந்தமை சேர்த்திட கர்த்தரை வருவாரே. அவனோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவனோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அல்லேலூயா ஆமென் 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 ஆமென். glory சபர மரிமல மரிகமன தேவனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர் கொண்டாடுமே. நித்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுமே. நித்தனை கிருபைகள் நித்தமும் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தர். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் பஞ்சமே ஆனாரே. பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் பஞ்சமே ஆனாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் சுகபலம் அளித்தாரே. அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமெங்கும் நோய்கள் அங்குமெங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமெங்கும் ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நண்டமே சுவை. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். கர்த்தரை கொண்டாடுமே. நித்தனை கிருபைகள் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுமே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுமே. இத்தனை கிருபைகள் ஆமென் 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 ஆமென். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுமே. இத்தனை கிருபைகள் நித்தமும் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுமே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Oh Jesus Lord hallelujah 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 hallelujah. Thank you holy 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 hallelujah hallelujah.
எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரே, உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம் அப்பா, உம்மை கொண்டாடுகிறோம். ஹalleluya ஜீசஸ், உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya ஜீசஸ், thank you ஜீசஸ். எல்லாரும் அப்பா சமூகத்தில் அப்படியே எழுந்து நின்று ஹalleluya, எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்த்து பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லலாமே, Oh our heavenly Father, we worship you. Hallelujah, hallelujah. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு காரியம், when we are worshiping the Lord, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிற நேரம், be serious in that. அவரை ஆராதிப்பதில் மிகவும் கருத்தாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏனோ தானோ என்கிற நிலைமை என்றால் அதற்கு உங்களுக்கு அமர்ந்திருக்கும்படியான இடம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. You can go and sit there. Hallelujah. You are in the presence of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை முழு பலத்தோடு, முழு உற்சாகத்தோடு, முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க வேண்டிய நேரம் இது. Hallelujah Jesus. எல்லா இருதயங்களும் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக திறக்கப்படட்டும். Let our heart open. Let me all உங்கள் பாரங்களை சுமந்து அந்த பாரத்தை இன்டேக் பண்ணுகிற ஒரு காரியம் அல்ல நமக்கு தேவை. பாரங்கள் நம்மை விட்டு வெளியேறட்டும். தேவனுடைய புதிய கிருபை, தேவனுடைய புதிய பிரசன்னம், ஆண்டவருடைய புதிய பலன் நமக்குள் இணைக்கு வரத்தக்கதாக எல்லாரும் ஆண்டவர் அப்பா என்று கூப்பிடலாமே. Hallelujah Jesus, thank you Lord. பிதாவே ஆராதிக்கின்றோம். எத்தனை பேருக்கு பிதாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை ஆராதிப்பதற்கு விருப்பம்? அப்படின்னா நம்ம கையை கட்டிட்டு நிக்கிறதல்ல, அட்லீஸ்ட் 2 கை உயர்த்த முடியலைன்னா ஒரு கையாவது உயர்த்தலாம். கொஞ்ச நேரம் வலது கையை உயர்த்தி வைக்க, இடது கையை மார்போடு சேர்த்து கொள்ளலாம். பிறகு இடது கையை உயர்த்த, வலது கையை மார்போடு சேர்த்து கொள்ளலாம். ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். ஆனாலும் தேவனை ஆராதிக்க ஹalleluya ஒருவராகிலும் praise the Lord ஏனோ தானோ என்கிற வல்லவல்ல இல்லாம எல்லாரும் முழு இருதயத்தோடு அப்பாவை நோக்கி பார்க்கலாமே. Let we all call our heavenly Father, oh Father. எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லலாமோ, பிதாவே சொல்லுங்க. எல்லா நாவுகளும் திறக்கட்டும். பிதாவே எல்லாரும் சொல்லுங்க. பிதாவே, Father, my heavenly Father. எல்லாரும் சொல்லுங்க. my பரலோக Father, பரலோக பிதாவே. சுடபல
Rimonadialamo Shabanage, Adurialamo Kamadoniagamo, Rishatal Paradigane, Pidave, Haradikino, Yeshua, Harperikino, Avianavare, Avianavare. We love you, Anbu Segaro, Anbu. தூய ஆவியானவரே, தூய ஆவியானவரே, அன்பு செய்தோ. எல்லாரும் அப்பாவை பார்த்து பேசுங்க. Father, my Father, எங்கள் பிதாவே. எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. எல்லாரும் பேசுங்க, வாய்களை திறந்து சொல்லி பாருங்க. எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே, எங்கள் பிதாவே. எல்லா நாவுகளை திறக்கட்டும். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் பிதாவே. Our heavenly Father. Just we open your mouth and say, my heavenly Father. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க வைத்தே. மகனாக தெரிந்து கொண்டே மறுபடி பிறக்க ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். Once again, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே,
மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே மங்காத பிரகாசமே எல்லா மகிமைக்கு பாத்திரரே எல்லாவரும் கரங்களை உயர்த்து மங்காத பிரகாசமே once again கரங்களை உயர்த்தி எல்லா மகிமைக்கு பாத்திரரே மங்காத பிரகாசமே once again எல்லா மகிமைக்கு பாத்திரரே மங்காத once again எல்லா மகிமைக்கு பாத்திரரே மங்காத ஆராதிக்கிறோம் அன்பு ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாக மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் உண்டாக once again மாட்சிமையும் துதியும் அப்பா எப்போதும் once again எல்லா மாட்சிமையும் துதியும் ஐயா எப்போதும் இயேசுவே எல்லா மாட்சிமையும் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே உமது செயல்களெல்லாம் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவை அதிசயமானவை
சத்தியமானவைகள் சத்தியமானவைகள் உமது வழிகளெல்லாம் சத்தியமானவைகள். Once again, உமது எல்லாரும் அப்பாவோடு கூட பேசிக்கொண்டே இருக்கலாமே. ஹல்லேலூயா. அவரை துதித்துக் கொண்டே இருக்கலாமே. சுத்த இருதயத்திலிருந்து கர்த்தரை துதிக்கிற துதி மனப்பூர்வமாய் புறப்பட்டு கடந்து வரட்டும். அதில் தேவன் பிரியப்படுகிறவர், அதில் தேவன் மகிமைப்படுகிறவர். ரிஷாதலரபனா ஓரியாந்துலமௌக்கமானவு ரியாதியாலவு ஷரே ஹதுரமௌக்கமானவு ஹதாலவோதியாந்தரே உடமௌக்கமாதியாந்தல் பரவே. ஹல்லேலூயா. ஓமெல்லான்பு செய்கின்றோ, ஓமெல்லான்பு செய்